திரு செந்தில், தமிழின் பெருமையை தமிழரின் பெருமையை மாநில அரசு கொண்டாடுது, மாநில அரசு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது எப்போதும் நடக்கக்கூடிய நடவடிக்கை. ஆனால் ஒரு பிரதமரே களத்துக்கு வராரு அப்படிங்கும்போது அது நாடு முழுவதும் அது கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் அது கவனிக்கப்படும். அதை நம்ம ஒரு அடையாள அரசியல், ஒரு கவன ஈர்ப்பு அரசியல், தேர்தல் அரசியல்னு சுருக்க முடியுமா? இல்லை, சுருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றன. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அவருடைய இடத்திலிருந்து அவர் சொல்ல முயன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன். சிவனை வழிபடுவது என்பது சிவனாகவே ஆகிவிடுவது, அப்படித்தான். அப்போ நீங்கள் ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ நீங்கள் போற்றி புகழ்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அதை செய்கிறீர்களா அப்படின்னா இல்லை. நீங்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் எதோட மட்டும்தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, பெருவுடையார் கோயிலோடும் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலோடும் மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அதையும் மீண்டும் ஒரு ஆன்மீகத்திற்கான அல்லது உங்களுடைய மதத்திற்கான ஒரு அடையாளமாக அதை மாற்ற பார்க்கிறீர்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் கூட சொன்னார், சுவாமிநாதன் பேசும்போது கூட ஒரு வரியை சொல்லிட்டு அதை அடுத்த பாயிண்ட்டுக்கு போனார். சாவூர் பரஞ்சோதி அவர் அங்கே அமைச்சராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர், பேர் பரஞ்சோதி. அவர் ஒரு இஸ்லாமியர். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களா இருக்கிறாங்க? நீங்க இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்களை எவ்வாறு நடத்துறீங்க? நீங்க இன்னைக்கு பேசுறாரு இல்லையா, 140 கோடி மக்களுக்கும் சேர்த்து நான் எம்பெருமான் சிவனிடம் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி. அந்த 140 கோடி மக்களில் மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த 2 சகோதரிகளும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்களா இல்லையா? நான் எதை பேசணும் நீங்க டிசைட் பண்ண கூடாது. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். புழுதிவாரி இறைப்பதற்காக அரசை நீங்க பேசும்போது நீங்க நெறிப்படுத்துங்க. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி உங்களுக்கு என்ன இன்றைய நிகழ்ச்சியில என்ன தெரிந்தது என்பதை சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்க அமர்வு வரும்போது நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, தனிப்பட்ட முறையில எப்பொழுது எடுத்தாலும் நிர்வாணப்படுத்தினாலும் என்ன தமிழ்நாட்டில் அன்றாடம் உங்களுக்கு பாலியல் நேரத்துல அவர் பேசினா நான் அவர் நேரத்தை குறுக்கிட்டு இருப்பேன். தமிழகத்துல அன்றாடம் கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் பேசிட்டு நான் அமைதியா இருக்கிறேன். இல்ல, அவருடைய நேரம், அவர் பேசட்டும். ஏமாத்தணும் மக்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. சரி, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க மறுப்பு நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. குறுக்கிட வேண்டாம். நீங்க தலைப்புல பேசுங்க. என்ன கூப்பிட்டு நீங்க ஏதோ வேறு மாநிலத்தில் எங்கோ ஏதோ நடந்தது இங்க பேசுறதுக்கு 140 கோடி இந்தியர்களும் பேசியாச்சு. 140 கோடி இந்தியர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவன்ட்ட வழிபட்டேன்னு சொல்லும் போது, ஆமா, அந்த பெண்களும் இருக்கிறார்களான்னு அவர் கேட்கிறாரு. மணிப்பூர் பெண்களும் சேர்த்துதான். சரி, பேசட்டும். அவர் நேரம் விரயம் பண்ண வேண்டாம். இடைவேளைக்கு வேற பேசிட்டே இருக்க வேற மாநிலத்தில். செந்தில், நீங்க சொல்லுங்க. ஒரு நேரம் பாரதம் பாரதம் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார்கள். மணிப்பூர் பாரதத்தின் ஒரு அங்கம் இல்லையா? ரொம்ப கண்ணியமா உரையாடுறேன். என்ன சம்பந்தம்? அவர் முடிக்கட்டும். பெண்கள் இல்லையா சார்? புரியல. கார்த்திகேயன் பேசக்கூடாதா? இல்ல பேசக்கூடாதா? எத்தனை விவாதம் மணிப்பூர் இல்ல பேசக்கூடாதா? முடிஞ்சு போச்சு. சரி சார், நான் கேக்குறேன். சிந்தூர பத்தி வரதுக்கு முன்னாடி ஷட் அப் பண்ணு சார். நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். வாயை மூடுங்க சார். கார்த்திகேயன் நீங்க நெருப்படுங்க. இல்ல, இது அவர் அமைதியா பேச. நான் எவ்வளவு ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறவங்களுக்காக போட்டு மிளகா அரைக்க கூடாது. இல்ல, அவர் முடிக்கட்டும். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா உங்க நேரத்துல நீங்க குறிக்கலாம். இடையில குறுக்கிட்டு அவர் நேரம் விரயமாதில்ல. அவரும் பேச நான் அனுமதிக்கணும். இல்ல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முடிங்க சார். எவ்வளவு பொறுமையா நான் இருந்தேன். எனக்கு புரியவே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை நீங்க என்ன பேசுறீங்க? பாரத நாடு பாரத நாடு பாரத நாடு என்று பேசுகின்ற பொழுது ஏன் இந்த கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது அப்படின்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நீங்கள் வருவது அல்லது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருவது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. இந்த நீங்கள் சொல்லுகின்ற பாரத நாட்டினுடைய ஒரு குடிமகனாக ஒரு வார்த்தை இந்தியாங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரல. அம்பேத்கர் குறிப்பிட்ட இந்திய நாட்டினுடைய குடிமகனாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இந்திய நாட்டின் அங்கமாக இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு நீங்க போகவே இல்லைங்கிற கேள்வியை கேட்கக்கூடாதா? கேட்பது பெரும் பாவமா, பிழையா, குற்றமா? அப்ப மணிப்பூருக்கு நீங்க ஏன் போலேன்னு கேட்டாலே ஐயாக்கு எவ்வளவு கோவம் வருது? சாவூர் பரஞ்சோதி அத பேசுவோம். அதையும் சேர்த்து அத பேசுங்க. அதையும் சேர்த்து அவரை கேட்டிட்டாரு. அடுத்து சப்ஜெக்ட் வந்துரும். சாவூர் பரஞ்சோதி ஒரு இஸ்லாமியர் என்று சொன்னேன். நீங்க ஒரு இஸ்லாமியர் கூட நீங்க என்ன செய்யல. நான் இந்த தலைப்போட தான் இணைத்து தான் பேசுறேன். நான் திருப்பி பேசுறேன். இந்த தலைப்புக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. நான் ஏன் சொன்னேன்னா, சோழர்கள் இஸ்லாமியர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? கண்ணியத்தையும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பாதுகாத்தார்கள். ஆனா நீங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கல இந்த நாட்டில்.
அதுக்காக சொல்ல வரேன். நீங்க மாற்று மதத்தினரை பாதுகாக்கவில்லை என்பதற்காக சொல்ல வர்றேன். நீங்க குஜராத் கலவரத்தின் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தார். மோடி அமைதியாக இருக்க சொன்னார், இந்துக்களின் கோபத்தை வெளிப்படுத்த சொல்லுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னார்கள். ராஜராஜ சோழனை நீங்க கொண்டாடுறதுங்கிறது இப்படி அல்ல. அவருடைய ஆட்சியில் அவர் எப்படி எல்லா மதங்களையும் சமமாக நடத்தினாரோ அப்படி நீங்கள் நடத்துவது ராஜராஜ சோழனுக்கு செய்யக்கூடிய நீதியாக இருக்கும் என்பதற்காக சொல்றேன். தலைப்பிலேருந்து நான் எங்கேயும் டிபேட்டியாக போவே இல்லை. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன். திருமூலரை பற்றி சொன்னார். திருமூலரின் வழியில் தான் இந்த அரசு நடக்கிறதுங்கிறார். எந்த அரசு? பாஜக அரசு திருமூலரின் வழியில் நடக்கிறது அப்படிங்கிறார். திருமூலர் என்ன சொல்றாரு? ஒன்றே வழி, அதற்கு ஒன்றே பேரூர், அதற்கு வழி ஆருல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றது பேரூர் வழி அதற்கு ஆருல என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்று உரையாளர்கள் குன்று குறைத்தலு நாயை போன்றவர்களே. திருமந்திரம். என்னுடைய கருத்து இல்லை. என்ன அர்த்தம்னா, பேரூர் ஒண்ணுதான். ஒவ்வொருத்தரும் பரலோகங்கிறாங்க, ஒருத்தர் வைகுண்டாங்கிறாங்க, ஒருத்தர் சிவலோகங்கிறாங்க, ஒருத்தர் மறுமைங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க. ஆனால் எதேனும் ஒரு வழியில் போனாலும் நீங்க அங்க போய் அடைய முடியும். ஆனால் என் வழியில் போனால் மட்டும்தான் அங்கே போக முடியும் என்று சொல்வது குன்றை பார்த்து நாய் குறைப்பது போலங்கிறார். இது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் பொருந்தும். நீங்க திருமூலரை மேற்கோள் காட்டுறீங்கல்ல, மதவாதத்தை கையில் வைத்துக்கொண்டு திருமூலரை எப்படி மேற்கோள் காட்ட முடியும்? திருமந்திரமும் திருமூலரும் எங்க மதவாதத்தை கையில் எடுத்தாங்க? எப்போ எடுத்தாங்க? அப்ப நீங்க முற்றும் முழுவதுமாக இதிலிருந்து விலகி நீங்க கீழடியை பற்றி பேசுனீங்க. தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாராட்டுகிறார் என்றால் அகமகிழ்வோடு வரவேற்க நாங்கள் தயார், மாற்றுக்கிறது இல்லை. கீழடி தமிழர் நாகரிகத்தினுடைய தாய்மடி. கிமு 8ஆம் நூற்றாண்டு சார். கிமு 8ஆம் நூற்றாண்டுனா 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நீங்க ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணாட்ட என்ன சொல்றீங்க? கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லாத, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று சொல். ஏன் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள்? எதற்காக? அப்ப அங்க நீங்க தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்ப்பீங்க. ஒரு தொன்மையான நாகரிகத்தை, கீழடி நாகரிகத்தை மூடி மறைக்க பார்த்து விட்டு நீங்க தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுக்கோ அப்புறம் ராஜராஜ சோழனுக்கு சிலையே வைக்கலன்னு எல்லாரும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி உதயமானது 1980. ராஜராஜ சோழனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சிலை வைத்தது 1970. கோயில் வாசல் வச்சிருக்காங்க. கோயில் வாசல்ல வைக்கல. கோயிலுக்குள்ள வைக்க எதிர்ப்பு தெரிவித்தது யார்? அதை பேசுவோமா? ஐயா சப்ஜெக்ட் வெளியில போறேன் பாரு. பேச தயார்னா பேச விவாதிக்க அவர் தயாரா? அவர் ஏத்துக்கிட்டாரு. ஒண்ணுமே செய்யல. இல்ல சார், யாரு வைக்க எதிர்த்தாங்க? நான் கோயில் வாசல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா சார் வச்சிருக்காங்கல்ல. முதல் சுற்றுலேயே திராவிட அரசு இல்ல அவர் செல வச்சு அவர் சொல்லல. இல்ல அவர் சதய விழாவை மட்டும் தான் சொன்னார் கார்த்திகேயன் சார். நான் கூர்மையா கவனிச்சிட்டு வந்தேன், பொறுமையா கவனிச்சிட்டு வந்தேன். சிலை வைக்கப்பட்டது. திறந்த மனதோட சொல்லி பாராட்டலாமே, பாராட்ட மனம் இல்ல. அப்ப சிலையும் வைக்கப்பட்டது. சதய விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எல்லாமே இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வானுயர சிலை வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட சிலைக்கு, அந்த திருவள்ளுவரினுடைய படத்திற்கு இவர்கள் காவி சாயம் பூசுகிறார்கள். நீங்க செய்யறது எல்லாமே உங்களுடைய வண்ணத்தை கொண்டு அங்க பூசுற வேலையை தான் பாக்குறீங்க சார். சோழருடைய எல்லாத்தையும் கொண்டாந்து மோடின்ற அந்த ஒற்றை ஆளுமை மீது புகுத்திடுறீங்க. நான் அப்படி புகுத்த சார். நீங்க சார் நான் அப்படி புகுத்த வரணும். நாட் ஒன்லி மோடி. நான் அந்த ஐடியாலஜி தான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் எல்லாத்துலயும் உங்களுடைய மொத்த ஐடியாலஜியும் பேசிட்டு இருக்கேன். நாட் ஒன்லி மோடி. நீங்க அதுல தருண் விஜய பேசினாங்க. திருவள்ளூர் சிலையை கொண்டு போய் நீங்க கங்கை கரையில போட்ட போது உங்க யாருக்கும் ரத்தம் கொதிக்கலையே? அவர் தனிப்பட்ட நபர். பாஜக அப்படி இல்ல சார். திருவள்ளுவர் சிலையை ரோட்ல போட்டீங்கல்ல, மோடி கண்டித்தாரா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மோடி கண்டித்தார் எனக்கு காட்டுங்க சார். நான் திறந்த வெளியில் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன் சார். இந்த விவாதத்துல வெளியில போயிடுறேன். கண்டிச்சிருக்கணும்ல. உங்களுக்கு திருவள்ளுவர் மீது இவ்வளவு பாசம் இருக்குது இல்ல? திருக்குறளை தப்பா அடிச்சு கொடுத்தாரு இப்ப ஆளுநர். அப்படி ஒரு திருக்குறளே இல்ல, ஆளுநர் மாளிகையில இருந்து வந்துச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய திடீர் திருவள்ளுவர் பற்று, உங்களுடைய திடீர் சோழர்கள் மீதான பற்று, இதனுடைய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் இன்னொன்னு சொல்றேன். தோழர் முத்துகிருஷ்ணன் தோழர் குறிப்பிட்டு கடந்தார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி. அந்த நான் வீடியோ கூட பிளே பண்ணல சார். அந்த வார்த்தைகள் மட்டும் வாசிக்கிறேன், வீடியோ பிளே பண்ணல. அந்த வீடியோவே என்கிட்ட இருக்குது. வார்த்தைகள் மட்டும் நான் பிளே பண்றேன். சொல்றேன், ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலம் தொடர்பாக நடந்து வரும் நிகழ்வுகளை பார்த்து ஒட்டுமொத்த ஒடிசா மக்களும் கோபத்தில் உள்ளார்கள். அந்த கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது. ரத்தன பண்டாரின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சேர்த்து அவர்தான் பிரதமர். நான் மதிக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர், இந்திய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, அந்த சாவியை கண்டுபிடித்து விட்டீர்களா? இப்ப நீங்க கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கிறீங்க. நாளைக்கு இங்கிருந்து யாரேனும் ஒரு அரசியல்வாதி
அந்த கோயிலோட சாவி குஜராத்தில் இருக்குது, பீகார்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா? அல்லது அந்த மக்கள் சும்மா இருப்பார்களா? நீங்க இப்ப பீகார்ல அடுத்த தேர்தல் வரப்போகுது, பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இப்படி கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கருவூல அறையின் சாவி பீகாரில் இருக்கிறது சொல்லி பாருங்க. அப்ப தமிழர்களுக்கு நீங்கள் திருட்டு பட்டம் சுமத்துவீர்கள். நீங்க திருவள்ளுவர் சிலையை தூக்கி சாக்குல சுத்தி கங்கைக்கரம் ஓரம் வீசிட்டு போயிடுவீங்க. நீங்க எந்த நாட்டின் பாரத நாடுன்னு வாய்க்கு பேசுறீங்க, அந்த பாரத நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க பேசுறது எந்த எந்த அடிப்படையில் இது நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு கேள்வி, நீங்க அதை குறுக்கி பார்க்கிறீங்களான்னு. குறுக்கி நாங்க பார்க்கல, உங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வாறானதாக இருக்கிறது. நீங்கள் பறந்துபட்டு செயல்பட்டால் அந்த விமர்சனங்களை நாங்கள் வைக்க போவதில்லை. வாழ்த்த தயாராக இருக்கிறோம், பாராட்ட தயாராக இருக்கிறோம். உங்கள் செயல்பாடுகள் அதற்கு வழிவகை செய்யவில்லை. ஓகே, நான் இடைவெளிக்கு பிறகு வரேன். திரு நித்யானந்தன் பதில் சொல்லலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசுகிறோம்.